நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் அண்ட் வெல்கம். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். பவர்ட் பை கார்டியோ லைஃப் பெர்ஃபெக்ட் ஹேர். காயப்படுத்துறவங்க எத்தனை பேர் இருந்தாலும் மருந்தாக சில பேர் இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அடுத்த கட்டத்துக்கு போறோம். மருந்தாக இருக்கும் அந்த பர்சன் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கை துணை தான். அண்ட் அந்த வாழ்க்கை துணை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது திருமணம். திருமணத்தின் அழகான நினைவுகள் தான் நம்ம வீட்டு கல்யாணம். நம்ம வீட்டு கிளம்பில வரப்போற செலிபிரிட்டி பல மெகா தொடர்கள் மூலமாக அவங்களுடைய வித்தியாசமான கேரக்டர்ஸ்னால உங்க மனசுல இடம் பிடிச்சவங்க. லெட்ஸ் வெல்கம் தி பப்ளி லிட்டில் கேர்ள் சுதா. Happy to have you on the show, Sudha. Right, Sudha, சொல்லுங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருந்து வந்தது? ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் பண்ணது வந்து ரேடன்ல திருவிளையாடல்னு ஒரு சீரியல். அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் ஒரு 3 months தான் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் நான் ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்டிங்னா ஃபர்ஸ்ட் திருவிளையாடல் தான் பண்ணேன். அதுக்கப்புறமா பிகாஸ் அந்த சீரியல் வந்து ஒரு 3 or 4 monthsல வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. அப்புறமா உறவுகள் சீரியல் பண்ணேன். அப்புறம் சேம் ரேடன்லேயே செந்துரப்பூவே பண்ணேன். ஆல்ரைட், பட் இதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு எங்க இருந்தது உங்களுக்கு? வாய்ப்பு ஆக்சுவலா அதுவா தான் வந்தது. உங்களுக்கு ஸ்கூல்ல படிக்கும்போது பார்த்தாங்களா இல்ல காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தாங்களா? அதான் சொன்னேன், பிகினிங்ல வந்து நான் ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்பவே நிறைய ஆஃபர் வந்துட்டு இருந்தது. ஓகே, பட் அப்பெல்லாம் நான் எதுவும் ஆக்டிங் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆக்சிடென்ட்லயே பண்ணதுதான். அப்புறமா வந்து திருவிளையாடல் பண்ணும்போது தான் நான் ஃபர்ஸ்ட்டாக இது பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும்னா எனக்கு ஆக்டிங் டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, மியூசிக்கில் தான் பாடலாம் பாடுவேன். ஸோ மியூசிக்கில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்போவே ஹஸ்பண்டை தெரியும், அவர் தான் என்கரேஜ் பண்ணாரு ஃபர்ஸ்ட் திங். ஓகே, வை டோன்ட் யூ ட்ரை, அப்படி இந்த ஆஃபர் வருது ட்ரை பண்ணலாமே ஒரு சொன்னதுனால தான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் கம் அரேஞ்ச். லவ் கம் அரேஞ்ச். முதல்ல காதலிச்சு அரேஞ்ச் ஆச்சுங்களா இல்ல அரேஞ்ச் ஆனதுக்கு பிறகு காதலிக்க ஆரம்பிச்சீங்களா? அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் ப்ரொபோஸ் பண்ணாரு. ப்ரொபோஸ் பண்ணி சீரியஸா எப்படி சொல்றது, நாங்கள் வந்து ஒன்றா படிச்சுட்டு இருந்தோம் இன்ஸ்டியூட்டில். எனக்கு வந்து அப்போ கொஞ்சம் கோல்லாம் இருந்தது, கொஞ்சம் அச்சீவ் பண்ணோம் லைஃப்பில். ஆனால் ஒரு சர்டன் ஏஜ் வந்ததுக்கப்புறமா எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஸோ லவ் பண்ணக்கூடாது, அது தப்பு கிடையாது, அது ரைட் பர்சன் ரைட் டைமில் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஸோ அது மேபி உனக்கு ஏதாவது நல்ல ஸோ அந்த ரைட் பர்சன் at the right time நீங்க மீட் பண்ணீங்க. I think this is the right time to meet the right person. ஸோ உங்களுடைய கணவருடைய பெயர் என்ன? அவர் பேர் சந்தீப். சந்தீப், ஃபேண்டாஸ்டிக். சந்தீப் என்னன்னு கூப்பிடுவீங்க? என்னன்னா அவரை எப்போ டாலு கூப்பிடுவேன் வீட்டில். டாலு, அவர் தான் அதிகமாக டாலுன்னு கூப்பிடுவீங்க. ஆமாம். ஆல்ரைட், பட் நீங்க வந்து உங்களுக்கு அதிகமான பாடல்கள், உங்களுக்கு பாடல் மேலே இன்ட்ரெஸ்ட், மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட், உங்க ஹஸ்பண்ட் உங்களை என்கரேஜ் பண்ணிருக்காரு அதை பண்றதுக்கும். So why don't you sing a song and call him to the show? So can we call him now? Yeah, sure. Okay, so time to welcome your Sandeep. அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும், அந்திப்பகல் உள்ளதே நான் வாழ வேண்டும், என் ஆசையெல்லாம் முன்னேறக்கத்திலே, என் ஆயுள் வரை உன் அழைப்பினிலே, வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே, ஏழு ஜென்மம் வாழ்ந்து விட்டேன். Beautiful, beautiful. Thank you so much. அந்த பாடல் அவருக்கு பாடினதுக்காக. And welcome to the show, Sandeep. Thank you so much இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக with your beautiful wife. So உங்களுடைய திருமணம் வந்து it was a love marriage that blossomed into an arranged marriage அப்படின்னு சொன்னாங்க சுதா. So சுதா, நீங்க சொல்லுங்க, where did you meet him first? ஃபர்ஸ்ட் ஃப்ராங்க்ஃபின் இன்ஸ்டியூட்டில் நாங்கள் ஒன்றா படிச்சுட்டு இருந்தோம். ஏர் ஹோஸ்டஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அது பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அங்கே தான் மீட் பண்ணது. அப்படிங்களா? ஸோ இதில் யார் சமத்து ஸ்டூடெண்ட், யார் ரவுடி ஸ்டூடெண்ட்?
ரெண்டு பேருமே சமத்து தான். நீங்க அவர் சொன்னீங்கன்னா நான் நம்புவேன். அவர் உண்மையாலுமே சமத்து தான். நீங்க தான் கொஞ்சம் ரவுடித்தனம் பண்ணுவீங்க போல. இல்ல அப்படி அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஆக்சுவலா ரெண்டு பேருமே சமத்தானதுனால தான் பிடிச்சது. அதனால தான் பிடிச்சது. ரெண்டு பேருமே ரொம்ப குவைட். பட் அந்த டைம்ல ரொம்ப குவைட்னா லைக் நான் ஃப்ரெண்ட்லியா பேசுவேன், எல்லார்கிட்டயுமே பேசுவேன். பட் கரெக்டா அது அவ்வளவுதான். அது வெளியில சுத்துறது அந்த பழக்கம்லாம் கிடையாது. அந்த கிளாஸ்ல ஜாலியா எல்லாரோடையும் பேசுவேன், அவ்வளவுதான். இவர் ஆனா கொஞ்சம் செலக்டிவா கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம் பேச மாட்டாரு, பசங்களோட தான் பேசுவாரு அந்த மாதிரி. ஆனா வந்து கிளாஸ்ல வந்து எல்லாருக்குமே இவரை ரொம்ப பிடிக்கும். ஓகே, சோ யூ ஆர் டூயிங் a hotel management-ங்களா? இல்ல அந்த ஐ மீன் something like that. ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஆல்ரைட். சோ ரெண்டு பேருக்குமே ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. கடவுள் உங்க ரெண்டு பேருமே ஒரு காமன் ஃபோரம்க்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. சோ இது வந்து எங்க இருந்து டிசைட் ஆச்சு? நீங்க யாரு முதல்ல ப்ரோபோஸ் பண்ணது? இந்த ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்டா உட்கார்ந்துட்டு இருக்க டைம்ல வந்து மேபி இது லவ்வா இருக்குமே அப்படின்னு யார் இல்ல அந்த மாதிரி யாருமே கெஸ் பண்ண சான்ஸே இல்ல. கெஸ் பண்ணவே இல்ல. நீங்களே கெஸ் பண்ணீங்களா? இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணேன். பட் அந்த ஐ மீன் நான் எதுவுமே அந்த மாதிரி காமிச்சதே கிடையாது. உங்களை லவ் பண்ணிருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன். எதுவுமே உங்களுக்கு அதாவது அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபீலிங்ஸ் எதுவுமே இல்லாம டக்குன்னு ஒரு நாள் போயிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டீங்களா? எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஃபோன்ல தான் பண்ணாரு. ஃபோன்ல பண்ணும்போது இவர் எனக்கு கால் பண்ணதே கிடையாது, என்கிட்ட பேசினதும் கிடையாது. இவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. லைக் 1 வீக் பிஃபோர் தான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் கிளாஸ் போல. ஸோ ஏதோ ஒரு விஷயம் இவர் நோட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சிருப்பாரு. ஸோ அதனால ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்பவே யார் பேசுறது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படி தான் பேசினாரு. இல்லை நோட்ஸ் கலெக்ட் பண்ணது தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சாரி நான் நம்பர் சேவ் பண்ணல அப்படின்னு சொல்லி பேசினார். அவ்வளோதான். ஒரு ஒரு அப்புறம் அங்கே கிளாஸ்மேட்டோட ஒரு மேரேஜ் வந்தது. அந்த மேரேஜில் தான் கொஞ்சம் பேச ஆரம்பித்தோம் ஒரு 1 வீக் அப்படி. அப்போ திடீர்னு ஒரு தடவை நைட்டு நைட்டால ஈவினிங் இருக்கும். அப்போ வந்து அம்மா பக்கத்தில் தான் இருக்காங்க. ஃபோன் பண்ணி அந்த மாதிரி வந்து ஜஸ்ட் அவரை பற்றி கொஞ்சம் நாங்கள் 2 நாளாக கொஞ்சம் பேசினோம். பேசினதுக்கப்புறம் அவர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணார். எப்படின்னா டைரெக்டாக ஆக்சுவலி ஐ லைக் யூ, ஐ வாண்ட் டு மேரி யூ பட் நாட் நவ், ஆஃப்டர் 4 years அப்படின்னாரு, ஆஃப்டர் 3 years அப்படின்னாரு. I want to marry you but not now. அதுதான் பிளான் பண்ணி கொஞ்சம் I have to decide something. நீங்க ப்ரோபோஸ் பண்றது ஃபர்ஸ்ட் டைம் ஐ லவ் யூன்னு சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்க டைம்லயே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா இப்போ இல்லமா 3 வருஷம் கழிச்சு நீ கல்யாண பத்திரிக்கை வரைக்கும் போயிட்டீங்க. தெளிவா சொல்லிட்டாரு. அது கொஞ்சம் கிளியரா இருந்தது மைண்ட்ல. ஐ மீன் எது கண்டிப்பா நீங்க கல்யாணம் காதல் ஏத்துக்கறே இல்லையோமா 3 வருஷம் கழிச்சு நம்ம கல்யாணம்னு தெளிவா சொல்லிட்டீங்க. ஆல்ரைட், that both of you knew what you wanted. காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம், ஆனா திருமணமாக மலர்றதுக்கு இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கு அப்படின்றது நீங்க தெளிவாவே இருந்தீங்க. அவர் ப்ரோபோஸ் பண்ணும்போது சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. அது சந்தீபா ப்ரோபோஸ் பண்ண. பிகாஸ் மற்ற பசங்க பண்ண சான்சஸ் இருந்துச்சு. பிகாஸ் கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க, ஓகே ஜாலியா பேசுறாங்க, பண்ணுவாங்க, பரவாயில்ல. இவர் பண்ணுவார் சான்ஸே இல்லை அப்படி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அவர் ஃப்ரெண்டுலாம், அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு எல்கேஜில இருந்து பேரு அஸ்வின்னு சொல்லிட்டு, அவர் தான் உடனே ஃபோனை வாங்கி இவரை பற்றி எல்லாமே சொல்லி அவர் எல்லாம் சொல்லி அவர் ரொம்ப சின்சியராக இருக்காரு அப்படின்னா. அப்போ எவ்வளோ நாளா அப்படின்னு கேட்டால் பிகினிங்ல இருந்து ஆல்மோஸ்ட் 8 months அப்படின்னா. அப்போ எது எப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கூட கெஸ் பண்ணவே முடியல. நான் அதெல்லாம் காட்டிக்கவே மாட்டேனே வெளியில அப்படின்னாரு அவரு. ரொம்ப அப்படியே குவைட்டா இருந்து கவர் பண்ணிட்டாரு. இல்ல கண்டுக்கவே மாட்டாரு, கேஷுவலா இருப்பாரு. எப்பவுமே இரிட்டேட்டட் லுக் இருக்கும் போல இருக்கு அவருக்கு. பொண்ணுங்கனாலே ஐயோ அப்ப கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்குமே கிடையாது. அப்படியும் கிடையாது. ஆனா ரொம்ப பேசவும் மாட்டாரு. ஆனா கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே இரிட்டேஷன் இருக்குமான்னு பார்த்தா இல்ல கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தா இரிட்டேட்லாம் ஆக மாட்டேன் தெளிவா சொன்னாரு பாத்தீங்களா. கூல். சோ நீங்க வந்து ஆனா வீட்ல எல்லாத்தையுமே போய் டப்பு டப்புன்னு சொல்லிடுவீங்களாமே, எதுவுமே மனசுக்குள்ள வச்சுக்க மாட்டீங்களாமே? நான் வந்து என்னன்னா ப்ரோபோஸ் பண்ணும்போதே அம்மா பக்கத்துல தான் இருந்தாங்க. எங்க அம்மா கிட்ட டைரக்டா உடனே சொல்லிட்டேன். ஆனா வந்து என்னன்னா எனக்கு அந்த சீரியஸ்னஸ் கிடையாது. ஒரு பையன் ப்ரோபோஸ் பண்றான், நம்ம எத்தனை வாட்டி பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஐ மீன் எத்தனை வாட்டி இல்ல, நிறைய பசங்க ஸ்கூல் லைஃப்ல எல்லாம் பாத்துருப்போம். சோ அந்த மாதிரி கேஷுவலா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா அம்மா கிட்ட சொல்லிட்டு ஓகே அம்மா சீரியஸா எடுத்துக்கல விட்டோம். ஒரு பையன் வந்து அவருடைய வாழ்க்கையை உங்ககிட்ட நான் 3 வருஷத்துல உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேமா, நான் உன்னை பாத்துக்கிறேமான்னு சொல்றது நீங்க 2 பேரும் கேஷுவலா எடுத்துக்கிட்டீங்க. ரைட், ஓகே. சோ ஃபைனலி யூ கைஸ் டிசைடட் தட் யூ வாண்ட் டு கெட் மேரிட். 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணீங்களா இல்ல அதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? 4.5 years. 4.5 years ஆயிடுச்சுங்களா? ஓகே. இப்போ 4.5 years of courtship நீங்க உங்க வீட்ல சொல்லிட்டீங்க. உங்க வீட்ல நீங்க சொல்லிட்டீங்களா அதுக்குள்ள? எங்க வீட்ல ஓகே. ஐ மீன் whatever I decide there. ஓகே, பட் நீங்க வீட்ல போய் சொல்லல இந்த பொண்ணு தான் நீங்க அதுக்குள்ள சொல்லல. ஆனா அது ஒரு விஷயம் இருக்கு. எப்படி தெரிஞ்சதுன்னு
என்ன விஷயம்? ரகசியத்தை சொல்லாம ஐயோ என்னது ஆமா இவங்களுக்கு ஐ மீன் ஓகே. அவரோட பர்ஸ்ல வந்து என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சிருந்தாரு. அது ஃபர்ஸ்ட் வாங்குனது வந்து பிகாஸ் நம்ம ஜாப் இதுக்காக அப்ளை பண்ணும்போது நிறைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோலாம் அங்க அந்த இன்ஸ்டிடியூட்ல எடுத்து எல்லாமே வச்சிருப்பாங்க. சரியான மத்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் வாங்கிக்கலாமே, உங்களுக்கு மட்டும் வாங்கி வச்சிருந்தாரு. அது வந்து ஜாப் வந்து நான் ஒரு ஏர்லைன்ஸ்ல அப்ளை பண்றேன், சோ சேர்த்து நான் அப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே உங்க போட்டோ வாங்கிட்டாரு. அப்படிதான் வாங்கி அவர் பர்ஸ்ல வச்சிருந்தாரு. எனக்கு தெரியாத அவர் வச்சிருந்தது. ஒரு தடவை வந்து அதான் அவர் ஜாப் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பாம்பேக்கு போற இது இருந்தது. அப்ப என்னன்னா அவர் கிளம்பி போகும்போது அந்த பர்ஸ்ல இருந்து விழுந்துருச்சு போட்டோ. ஓஹோ. முதல்ல வந்து உடனே அது பார்த்துட்டோன்னே ஆங்கரிங்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அவங்க அம்மா பார்த்துட்டு யார் இது சன்னியோட பர்ஸ்ல இருந்து கீழே விழுந்தது சொல்லிட்டு அவங்க பிரதர் கிட்ட கேட்டிருக்காங்க. பிரதர் வந்து இவங்களை நான் பார்த்துருக்கேன் டிவியில், இவங்க ஆங்கரிங்லாம் பண்ணுவாங்க சொல்லிட்டு அப்படி தான் தெரிஞ்சது. அப்புறமா பாம்பேலேருந்து வந்ததுக்கு அப்புறம் கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு அப்புறம் தான் இவர் எல்லா கதையும் சொல்லியிருக்காரு. இது வந்து நடந்து லைக் எங்கள் வீட்டில் பெர்மிஷன் நடந்து ஒரு ஒரு 1 இயரில் 1 இயர் இருக்கும்ல, ஒரு 1 இயர் ஆல்மோஸ்ட். சோ இவங்க வீட்ல சொல்லி ஒரு வருஷம் கழிச்சு தான் உங்க வீட்ல விஷயம் தானா வெளியில வந்துருச்சு, நீங்க சொல்லல. பட் இந்த ஒரு வருஷத்துல வெளியில போற டைம்ல எல்லாம் மாட்டனே கிடையாது. நீங்க நாங்க the best part is போவே மாட்டோம் வெளியிலே போக மாட்டீங்க. அதாவது பெஸ்ட் பார்ட் உங்க ரிலேஷன்ஷிப்ல செலவே இல்லாததான் எங்களோட ரிலேஷன்ஷிப்போட பெஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லாம சொல்லிருக்காரு சந்தீப். ரெஸ்டாரண்ட்ஸ் போவோம், ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் போய் ரெஸ்டாரண்ட்ஸ் போயிட்டு சேஃபா வந்துருவீங்க வீட்டுக்கு. ஆல்ரைட், சூப்பர். ஸோ there was finally, அதாவது நீங்க எங்களுடைய டீம் சொல்றது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், ஓகே சொன்னா ஓகே, இல்லைன்னா விட்டுலாம் அப்படின்ற மாதிரி ஐடியால தான் ப்ரப்போஸ் பண்ணீங்களா ஃபர்ஸ்ட்? இல்ல எது வந்தாலுமே ஃபர்ஸ்ட் நமக்கு ரிசல்ட் தெரியாது, சோ இட் இஸ் ஆல்வேஸ் a try. the word the சோ ரிசல்ட் தெரியாததுனால ட்ரை பண்ணுவோம், வொர்க் அவுட் ஆயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை உங்க மனசுல இருந்தது. இல்ல அதுதான் ஆவணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆல்ரைட், சோ சுதா அண்ட் சந்தீப் உடைய சுவாரஸ்யமான அழகான காதல் கதை எப்படி திருமணமாக மலர்ந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பட் அதற்கு முன்னாடி நம்ம எடுக்க போறது ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை கார்டியோ லைஃப் பெர்ஃபெக்ட் கேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை கார்டியோ லைஃப் பெர்ஃபெக்ட் கேர். சந்தீப் வந்து வெரி குவாய்ட் பர்சன். இன்னில காலேஜ் டேஸ்ல இருந்தே அவர் ரொம்ப குவாய்ட் தாங்க, அவர் அதிகமா பேச மாட்டாரு. பட் சேர்த்து வச்சு சுதா வந்து டெலிவிஷன்லயும் சரி நிஜ வாழ்க்கையிலும் சரி பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுடைய காதல் கதை வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. they liked each other. வீட்ல சொன்னாங்க, இவங்க வீட்ல உடனே ஒத்துக்கிட்டாங்க. அவங்க வீட்ல போட்டோ விழுந்து அவங்க அம்மா கையில மாட்டி அவங்க வீட்லயும் தெரிய வந்துருச்சு. பட் அது வந்து ஒரே வருஷத்துல முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 3.5 வருஷம் ஆச்சு உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு. உங்க 2 பேர் வீட்ல தெரிஞ்சே காதல் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லைங்களா? 2 பேருமே காதலிச்சது. அதிகமா வெளியில போக மாட்டீங்க, ரெஸ்டாரண்ட் மட்டும் போவீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. வீட்ல சொல்லிட்டு தான் போவேன். அதையும் சொல்லி இன்ஃபேக்ட் சிஸ்டர் கூட வருவா சம்டைம்ஸ். ஸ்வீட். சோ டோட்டலா ஃபேமிலி அவுட்டிங் உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே. யாரும் கிடைக்காதது காரணமா இல்ல அவங்க மட்டும் தான் ஃப்ரீயா இருந்தாங்களா? என்ன இல்ல நாங்க மூவி கூட ஃபர்ஸ்ட் மூவி நாங்க பார்த்தது எங்க வீட்ல எல்லாருமே சேர்ந்து தான் பார்த்தோம். தசவதாரம் மூவி பார்த்தோம். எல்லாரும் சேர்ந்து போனீங்க, மாப்பிள்ளை செலவு பண்ணாரு. அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி இல்ல, பொண்ணு தான் செலவு பண்ணாங்களா? மாப்பிள்ளை செலவு பண்ணது நான் அப்படியே உங்களுக்கு பில்டப் கொடுத்துன்னு இருக்கேன், நீங்களே கெடுத்து விட்டுறீங்க போல இருக்கு. ஆல்ரைட். சோ சந்தீப் வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஓகே இட்ஸ் ஃபைன் நவ 3.5 இயர்ஸ் இருக்கு நம்ம கல்யாணம். 3 வருஷம் டிசைட் பண்ணீங்க. பட் தள்ளி போய் 4.5 வருஷம் ஆயிடுச்சு. சோ நடுவுல என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது செரமனி இருந்ததா? இல்ல என்கேஜ்மெண்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்க ஜஸ்ட் ஃபிக்ஸ் ஸ்ட்ரைட்டா ஓகே 4 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா எதனால தள்ளி போச்சுன்னு தெரியல. அது அப்படியே ஓகே பண்ணலாம். some plans but that didn't work out, so you change just of kept plans. waiting. Okay. By time போயிட்டே இருந்தது. இவங்களும் I think you were doing a lot of serials எல்லாம் அந்த டைம்ல. serials எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கும். And நீங்க what did you settle into finally? Aviation தானே? Aviation அவர் ஏர்போர்ட்ல இருந்தாரு. 4 years இருந்தா அதுக்கப்புறம் I totally changed now I'm into shipping actually. Okay, so complete அதாவது ஒரு பக்கம் வானத்துல இருந்து இப்ப கடலுக்கு போயாச்சு. அந்த மாதிரி. Fantastic. So complete change of genre of work. முடிச்சிட்டீங்க. So ஓகே இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றது எப்போ முடிவாச்சு? when did you guys decide? திடீர்னு வீட்ல ஓகேங்க போதும், இதுக்கு மேல பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறது ரொம்ப கஷ்டம், திருமணம் ஆகிறது தான் நல்லது அப்படின்றது. வீட்ல சொன்னாங்க, வீட்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ரொம்ப நாள் ஓகே 3 இயர்ஸ் சொன்னீங்க, ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் ஆச்சு, மேரேஜ் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்புறம் இவங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ தான் நான் வந்து ஆன்ட்டியை தனியாக மீட் பண்ணியிருக்கேன், அவங்க வீட்டிலலாம் போய் மீட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா என் ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலியும் மீட் பண்ணது கிடையாது. ஸோ பிஃபோர் மேரேஜ் ஓகே பிளான் பண்ணலான்ற ஒரு 6 or 8 months பிஃபோர் தான் ஓகே ஒரு கெட் டுகெதர்ல ஜஸ்ட் பொண்ணு பார்க்க வர மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். இன்ட்ரடக்ஷன் தான். பொண்ணு பார்க்கறது கிடையாது, மாப்பிள்ளை பார்க்கறது கிடையாது. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டூ ஃபேமிலிஸ். ஓகே. சோ அப்படி தான் மீட் பண்ணி எங்க ஆச்சு அது? உங்க வீட்லயே? அது எங்க வீட்ல. உங்க வீட்ல. அதான் பொண்ணு பார்க்கறது. நீங்க இன்ட்ரோடக்ஷன்ன்றீங்க, நாங்க அது பொண்ணு பார்க்கறதுன்னு. அது ப்ராப்பரா சாரிலாம் கட்டி அப்படிலாம் கிடையாது. கேஷுவலா உட்கார்ந்து நாமளா பேசிட்டு இருக்கோம். நார்மலா எல்லாரும் ஒருத்தர் மீட் பண்ணீங்க. டேக் இட் ஃபார்வர்ட். சோ அங்கே டிசைட் ஆயிடுச்சுங்களா ஒரு வெட்டிங் டேட் அந்த மாதிரி விஷயங்கள் அப்போ டிசைட் இல்ல பண்ணீங்க? மேரேஜ் வைக்கலாம், வெரி சூன் வைக்கலாம், என்ன பண்ணலாம்ன்ற ஃபர்தரா பேச ஆரம்பிச்சாங்க அப்பதான். ஓகே. சோ பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வாட் இஸ் தி ஸ்டைல் ஆஃப் தி வெட்டிங்? எந்த டேட் ஃபிக்ஸ் ஆச்சு உங்களுக்கு? எங்க டேட் வந்து Feb 9, 2013. Feb 9, 2013 இல்லமா 2011. Sorry. Okay. Feb 9, 2011. Just in case we have any doubt, we're talking about your wedding. வெட்டிங்க்கு முன்னாடி டிபிக்கலி கேர்ள்ஸ் வந்து we have so many dreams, நம்ம வெட்டிங் இப்படி இருக்கணும், வெட்டிங் அப்படி இருக்கணும்னு. ஸோ நீங்க வேற காஸ்ட், அவர் வேற காஸ்ட், டிஃப்ரெண்ட் ரிலிஜன்ஸ் இல்லையா நீங்க? ஸோ ஹவு டிட் யூ கைஸ் கம் டுகெதர்? அந்த சேலஞ்ச் இருந்ததா? ஒரு கிறிஸ்டின் அண்ட் ஹிந்து கல்யாணம் பண்ற சேலஞ்ச் இருந்ததுங்களா? அதுதான் எங்க வீட்ல வந்து ஓகே ஈஸியா காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு அந்த விஷயத்தெல்லாம். அவங்களே டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓகே பரவாயில்ல, எந்த ரிச்சுவல்ஸும் நம்ம வச்சுக்க வேண்டாம், ஓகே காமனா வச்சிடுவோம். வெரி காமன். வெரி காமன் அப்படின்னு சொல்லி. இல்ல ஏன்னா ஒரு ஹிந்து வெட்டிங்க்கும் கிறிஸ்டியன் வெட்டிங்க்கும் காமனா என்ன வைக்க முடியும்? எப்படின்னா we took into I mean religion எடுத்துட்டு வரல. Okay. She had some Malayalam background. Okay. I mean her mother, I mean her grandparents are actually Malayalis. Malayalis, all right. அப்புறம் இவங்க மல்லு. சோ அந்த ஸ்டைல்ல பண்ணும்போது ஒரு பக்கம் ஹிந்துவிசம் இருந்தாலும் ஒரு பக்கம் கிறிஸ்டியானிட்டி இருந்தாலும் காமன் ஃபீச்சர் மலையாளம் அப்படின்றதுனால ரெண்டு மலையாளிஸ் ஒண்ணா சேர்ந்துட்டீங்க. and Malayali weddings are very quick இல்லையா? like as in 5 minutes. very simple. very simple. so எங்க நடந்தது? அதான் rituals. அத நாங்க வந்து கோயில் அப்படிலாம் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல, லீ கிளப்ல தான் வெச்சோம். ஒரு ஹால் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது கூட ஃபர்ஸ்ட் டே நாங்க டிசைட் பண்ணிட்டோம் ஓகே மேரேஜ் ரொம்ப சிம்பிளா பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம்னு தான் முத பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஓகே நம்ம செயின் இந்த போடுற மாதிரி ஏதாவது ரிச்சுவல்ஸ் இருக்குன்னா ஓகே பரவாயில்ல, நம்ம ஒரு ஹால் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும் தான். ஓகே ஓகே அவுட் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கூப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. வேற யாரை கூப்பிடுவோம்? ஜஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி. இண்டஸ்ட்ரியில எல்லாரையுமே இண்டஸ்ட்ரியில யாரையுமே கூப்பிடல, எல்லாரையுமே ரிசப்ஷன் கிராண்டா பண்ணிக்கலாம்னு முதல்ல பிளான் பண்ணியாச்சு. ஸோ ரிசப்ஷனை தான் முதல்ல நாங்க பிளான் பண்ணோம். அப்புறம் ஓகே மேரேஜ் சிம்பிளா பண்ணலாம்னு லாஸ்ட் மினிட்ல அப்படி டிசைட் பண்ணது தான். கல்யாணம் வந்து எங்க நடந்தது உங்களுது? லீ கிளப்ல. ஸோ யூ ஹேட் a very simple quiet wedding. உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கூப்பிட்டீங்க. and ஒரு 200 people இருந்திருப்பாங்களா அதுக்கு? approximately about 200 people. so அது வந்து ட்ரெடிஷனல் வெட்டிங். காலையில போனோமா டக்குனு செயினை மாட்டணுமா பொண்டாட்டி ஆக்கணுமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துவாங்க. அந்த மாதிரி there was no time specific அப்படி கூட கிடையாது. டைம் கூட ஸ்பெசிஃபிக் பண்ணல. லீக்ல போனோமா கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துவாங்க. ஜாதகம் கூட பார்க்கல. இதுக்கு மேல ஜாதகம் என்ன பார்க்கறது? ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சோ அதனால ஜாதகம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. about the reception. ஏன்னா நீங்க ஆல்ரெடி அந்த டைம்ல இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கீங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் கண்டிப்பா வந்திருப்பாங்க. it would have been larger crowd. சோ சொல்லுங்க உங்களுடைய ரிசப்ஷன் எந்த ஸ்டைல்ல நடந்தது, எங்க நடந்தது, என்னெல்லாம் பண்ணீங்க, யாரெல்லாம் வந்தாங்க? ரிசப்ஷன் வந்து கிரீன் பார்க்ல. ஸோ அதில் வந்து நான் அப்போ கரண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தது உறவுகள் சீரியல் அண்ட் இதயம் சீரியல். அதில் ஒர்க் பண்ண அவ்வளோ ஆர்டிஸ்ட்டும் வந்திருந்தாங்க அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. பட் உங்களுக்கு ரெண்டு ரிசப்ஷன் நடந்ததா கேள்விப்பட்டோமே. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே நடந்தது நாங்கள் வெல் பிளான்ட் ரிசப்ஷன், அதுதான் அது வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த வெல் பிளான்ட் ரிசப்ஷன்ல யாரெல்லாம் வந்திருந்தாங்க? அதில் வந்து அப்போ வந்து நளினிமா, தென் நித்யா அம்மா, அப்புறம் வந்து சித்ரா லக்ஷ்மணன் சார். அப்போ ஒர்க் பண்ண ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு ஆளும் சொல்கிறது
ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்திருந்தாங்க அப்போ செலிபிரிட்டிஸ் ஓகே ஆல்மோஸ்ட். மறக்க முடியாத விஷ் சதீஷ் வந்திருக்காரு இல்லைங்களா? சதீஷ் சார் அண்ட் என்னோட அது ஒன்று சொல்லணும், என்னோட மேரேஜுக்கு எல்லா ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. அப்போ நான் இன்விடேஷன் கொடுக்கும்போது சீதா ஆண்டி தான் வந்து எனக்கு வந்து அம்மாவா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சரி ஓகே அவங்கள ரொம்ப இன்வைட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ஐயோ நான் ஹைதராபாத்தில் இருப்பேன் 11th அன்னைக்கு, ஸோ மேரேஜ் எப்போ அப்படின்னு கேட்டாங்க. 9th ஓகே அப்போ நான் மேரேஜுக்கு வந்துட்டேன். ஸோ அவங்க மட்டும்தான் அவங்க வரும்போது நீலிமா, தேவதர்ஷினி, நித்யாதாஸ் அண்ட் சதீஷ் அண்ணா, ஸோ இவங்கெல்லாம் மட்டும்தான் லைக் ஆர்டிஸ்ட் அன்னைக்கு வந்தது, வெட்டிங்க்கு வந்த ஆர்டிஸ்ட். ஸோ மற்ற எல்லாருமே வந்து ரிசப்ஷனுக்கு வந்திருந்தாங்க. ஆல்ரைட். இப்போ உங்களுடைய ரிசப்ஷன் வந்து இத்தனை செலிபிரிட்டிஸ் உங்க கூட ஒர்க் பண்ண பல செலிபிரிட்டிஸ் வந்த டைம்ல how was your reaction to this? ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட். ஏன்னா யூ பீன் இன்டு ஏவியேஷன், அப்புறம் ஷிப்பிங்க்கு வந்திருக்கீங்க. பட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியில ஒரு நாளும் பாக்குற நபர்கள் வந்து நம்ம திருமணத்துக்கு வந்திருக்காங்களே அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங் இருந்ததா? ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. ஐ மீன் ஃபார் them it was new and எனக்கு ஆக்சுவலி it was very new. I didn't expect the crowd. அவ்வளோ பேர் என் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 150 மெம்பர்ஸ் தான் வந்திருக்காங்க. மற்ற 300 வந்திருப்பாங்க அவ்வளோ ஐ மீன் ஐ டவுட் இட். பட் ஸ்டில் இவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தான் அவங்க ரிலேஷன்ஸ் அவ்வளோ crowd. ஐ மீன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் இட்ஸ் குட் ஃபீலிங் இல்லையா? ஒரு செலிபிரிட்டி கல்யாணம் பண்ணிக்கிறோன்ற அப்பயும் எனக்கு நர்வஸாக தான் இருந்தது. மேரேஜ்ல நீங்க நர்வஸா இருக்கீங்களா இன்னுமா? Don't tell me. Seriously, you're still nervous? I really can't help you. I got to give you an ice box or something to feel slightly better there. ஓகே. சோ உங்களுடைய வெட்டிங்க்கு லைக் ஐ வாஸ் ஆஸ்கிங் பெண்களுக்கு வந்து இப்படிதான் இருக்கணும் என் கல்யாணம் அப்படின்னா ஒரு பெரிய ட்ரீம் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து வெட்டிங் வாஸ் ஆல்சோ வெரி சிம்பிள், தி ரிசெப்ஷன் வாஸ் ஃபேர்லி கிராண்ட். அதுக்கான ஷாப்பிங்லாம் என்ன பண்ணீங்க? how did you shop? ரெண்டு பேரும் ஒண்ணா போனீங்களா இல்ல அவங்க ஃபேமிலிஸ் கூட ஷாப்பிங் போனீங்களா? ட்ரெஸ் எடுக்கும்போது ரெண்டு பேரும் ஒண்ணா தான் போனோம், ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து தான் போனோம். ஸோ ஒரே இடத்துல தான் மோக்ஷால தான் ட்ரெஸ் எடுத்தோம். ஸோ அப்போ வந்து என்னோட ட்ரெஸ் அவங்க எடுத்தாங்க, அவரோட ட்ரெஸ் ஒரே நேரத்தில் தான் செலக்ட் பண்ணி அப்போவே கட்டி அங்கேயே பார்த்து அப்படியே தான் பண்ணுது. ஸோ அது செலக்ட் பண்ணோம். என்னோட வெட்டிங் சாரி வந்து அவங்க கேலிக்கட்டில் போய் என்னோட மதர்லாவும் சந்தீப்பும் போனாங்க. அங்கே போயிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி ஸோ இது ஓகேயா, ஸோ இந்த பார்டர் வைக்கலாம், லைக் அந்த மலையாள சாரி தான் ஹாஃப் ஒயிட் சாரி, பட் அந்த ஜரி என்ன கலர் இருக்கணும், ஸோ இதெல்லாம் ஃபோட்டோ அனுப்பி ஸோ அப்படி தான் செலக்ட் பண்ணி அது பண்ணாங்க. பட் ஓவரால் ஷாப்பிங் இஸ் a very nice experience women பொறுத்த வரைக்கும். பட் men hate to shop. உங்களுக்கு அப்படி இருந்ததுங்களா ஷாப்பிங்ல இல்ல நீங்களும் என்ஜாய் பண்ணி ஷாப் பண்ணீங்களா? நாங்க ஆக்சுவலா இவங்க கூட போகும்போது வெறும் எங்களோட ட்ரெஸ் மட்டும் தானே வாங்க போனோம். ஸோ we enjoyed it. அதுக்கப்புறமா புரிஞ்சிச்சு எனக்கு அந்த அப்படி இல்லை. ஐ மீன் அதுக்கப்புறமா ஐ மீன் she decides everything, so it is very நீங்க ஒரே வார்த்தையில சொல்றாரு she decides everything, so there's hardly anything to do. இல்ல அந்த ரிசெப்ஷன் எடுக்கும்போது கூட 2-3 ஷாப் ஆல்ரெடி ஓகே இவங்களை அலைய வைக்க வேணாம், முதல்லயே நாங்க பார்த்து ஒரு கிளான்ஸ் வச்சிட்டோம். ஓகே இந்த ஷாப்புக்கு தான் நம்ம போவோம், இதுல செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஷாப் தான் நம்ம போனோம், அவ்வளோ அலைய விடல. பாருங்க அவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்றோம். ஆல்ரைட், சோ நல்ல ப்ரிப்பேர்ட். அவங்க வந்து ஒரு பிளான் ரிசெப்ஷன் மட்டும் கிடையாது, அந்த ஷாப்பிங் கூட எப்படி பண்ணணும்ன்றத பிளான் பண்ணிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக். Fantastic. So there was a beautiful marriage, a lot of celebrities. உங்களுடைய unplanned reception பத்தி சொல்லுங்க. நாங்க டோட்டலாவே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சும்மா ஐ மீன் she'll be the right person to I mean எங்க போயிருந்தீங்க? ஹனிமூன்ல ரிசப்ஷனா? அப்படிதான் பிளான் பண்ணோம். சோ எங்க போயிருந்தீங்க உங்க ஹனிமூனுக்கு? அது சொல்லுங்க. ஹனிமூன் கூட நாங்க ஓகே நீ சொல்லு ப்ளீஸ். ஓகே ஹனிமூனுக்கு வந்து நாங்கள் ஓகே எங்கே போகலாம் அப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 1 வீக் ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்குது மேரேஜுக்கு. அது வரைக்கும் ஓகே இது பண்ணலாமா அது பண்ணலாம் இப்படியே யோசிச்சுட்டு அப்படியே ஓகே அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல நான் ஐ எம் ஃப்ரம் மலேசியானால என்னோட ரிலேட்டிவ்லாம் வந்திருந்தாங்க, நிறைய பேர் மலேசியாவிலேருந்து வந்திருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க மலேசியாவிலேருந்து. ஸோ அங்கே வரும்போதே என்னோட சிஸ்டர் வந்து சொன்னாங்க, ஓகே ஒய் டோன்ட் யூ கம் டு மலேசியா, ஒரு ஜஸ்ட் எனக்கு
பழசா இருந்தாலும் அவருக்கு புதுசா இருக்கும், எல்லா ரிலேட்டிவும் மீட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஹனிமூனுக்கு அப்படி வாங்க. பட் நான் லங்காவி, நான் மலேசியால இருந்துட்டு நான் லங்காவி போனது கிடையாது. சரி, எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல, நான் போகல. ஸோ அதனால ஓகே அங்கிள் சொன்னாங்க, ஓகே நான் ஃபிக்ஸ் பண்றேன், நான் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு அவரு ஃபுல் அண்ட் ஃபுல்லா அங்க எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டாக அவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கரெக்டா வேலண்டைன் டே அன்னைக்கு நீங்க அங்க லங்காவில இருப்பீங்க, லேண்ட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணி அப்படி தான் பண்ணுது. ஸோ நாங்கள் மேரேஜ் ரிசப்ஷன் முடிஞ்சு த நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ஃப்ளைட். ஸோ நேராக அங்கே போய் கேஎல்ல ரீச் ஆகிட்டு அங்கேருந்து லங்காவி போனோம். ஓகே ஃப்ளையா நம்ம ஃபெரியில் போனோம். டிஃப்ரெண்ட் ரூட்னா அதனால போகும்போது ட்ரெயின், அப்புறம் அங்கேருந்து ஆராவில் இருந்து ஃபெரி 1 hour. ரொம்ப டிஃபரெண்டா இருந்திருக்கும் இல்லையா? என்ஜாய்ட் a lot. ஓகே. ஸோ அங்கே போய் ரீச் ஆனது கரெக்டாக அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்த மாதிரி வேலண்டைன் டேக்கு அங்கே போய் ரீச் ஆனோம். அங்கே செலிப்ரேட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 days. லங்காவில இருந்தீங்க about 4-5 days. ஓகே. அந்த ரிசப்ஷன் எப்போ ஆச்சு? அந்த ரிசப்ஷன் அதுல ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா அன்பிளான் ரிசப்ஷன்ஸ் தான் there's a lot of fun. சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னாச்சு, ஒரு 4-5 days நாங்க அங்க லங்காவில பிளான் பண்ணிட்டு இங்க வந்துட்டு கேஎல்ல வந்துட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம், எல்லாரையும் மீட் பண்ணலாம் அப்படின்னு. இங்க வந்துன்னு பார்த்தா அக்கா சொல்லவே இல்லை. த நெக்ஸ்ட் டே நாளைக்கு உங்களுக்கு இங்க ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. ரிசப்ஷனா இங்க மறுபடியும் நான் எதுவுமே எடுத்துட்டு வரலையே, பரவாயில்ல உங்ககிட்ட என்ன சாரி இருக்கு பாரு, இங்க நான் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன், நோ ப்ராப்ளம் அப்படி. அங்க வந்து ஒரு கொண்டோ வந்து மை அங்கிள் ஓன் தட். ஸோ அங்கே வந்து ஹால் இருக்கு, எல்லாமே அங்கே இருக்கு, எல்லாமே அங்கே. ஸோ அதனால அவங்க எல்லாமே வெல் பிளான் பண்ணி என்னோட டீச்சர்ஸ், என்னோட கிளாஸ்மேட் எல்லாம் என் சிஸ்டர் கிட்டயும் அப்பா கிட்ட இருந்த நம்பர்ஸ் எல்லாம் இங்க வாங்கி நாங்க அந்த 4 daysல நாங்க அங்க வந்து ரீச் ஆகிறதுக்குள்ளார இவங்க வந்து எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணிட்டு எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஆனா பாதி பேர் வர முடியல, பட் ஓரளவு எஃபர்ட் இருந்தது. உங்க சிஸ்டர் வந்து அவ்வளோ பாசமா உங்க மேல, என்ன பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா பண்ணணும்னு. கண்டிப்பா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்போம். லங்காவில ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹனிமூன் இருந்தாலும் இந்தியால எத்தனையோ பெர்ஃபெக்ட்டான ஹாலிடே டெஸ்டினேஷன்ஸ் உங்களுக்காக இருக்கு. ஸோ நாங்க உங்களுக்காக ஒரு செகண்ட் ஹனிமூன் இங்க இந்தியால கொடுக்க போறோம். திஸ் இஸ் ஃபார் போத் ஆஃப் யூ. ஸ்டர்லிங் ஹாலிடேஸ் வழங்கும் 3 days and 2 nights உடைய ஒரு ஹாலிடே பேக்கேஜ் ஃபார் யுவர் இந்தியன் ஹனிமூன். Thank you so much. ஆல்ரைட், உங்க சிஸ்டர் உங்களுக்கு வந்து லங்காவில ஒரு மிகப்பெரிய ரிசப்ஷன் கொடுத்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி நாங்க நம்ம வீட்டு கல்யாணம் டீம் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். someone who's very very close to you, someone who's very special to you, for both of you I will say. இன்னைக்கு இங்க வந்து உங்களை விஷ் பண்ணணும்னு அப்படியே ஆசைப்படுறாங்க. யாராக இருக்கும் அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணுங்க. உங்க கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒர்க் பண்ணிருக்காங்க இண்டஸ்ட்ரியிலயா? அப்படியே சொல்லலாம். A very sweet girl, very talented girl. நீங்க யாரும் கெஸ் பண்ணிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எடுக்க போறது ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். Powered by Cardio Life, Perfect Hair. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். Powered by Cardio Life, Perfect Hair. Sudha and Sandeep, like I promised you again, உங்க கூட ஒர்க் பண்றவங்க, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, இண்டஸ்ட்ரியை சார்ந்தவங்க, someone you totally love is going to come here. So யாராக இருக்கும்? நீங்க கெஸ் பண்ணி நான் வர்க் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ல அவங்க இருக்காங்க. அவ்வளவு டீடைலா நான் சொன்னா ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க கண்டுபிடிக்கோங்க, நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். ஓகேங்களா? Close your eyes, both of you. ஓகேங்களா? இப்போ கண்ணு மூடி கெஸ் பண்ணுங்க யாராக இருக்கும். யாராவது 3 பேர் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. உங்க அக்கா விட்டுட்டு வேற யாராவது? My relative. My relative. உங்க ரிலேட்டிவா? அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. பேரா சொல்லுங்க. நளிமாவா? சதீஷா? சீதா ஆண்டியா? சீதா ஆண்டியா? பார்க்கலாமா? Alright, look around and see who's here for you. Your sister Shrutika. Okay, so we've got Shrutika, Shri, you know, 2 pretty sisters and one maapla in the middle. Very silent மாப்ள. ரொம்ப silent மாப்ள. வீட்ல கூட இப்படி தானே? அதாவது
அப்படியே ஏதாவது கலாய்க்கணும், அது என்ன கலாய்க்கறனா ரொம்ப நல்லா கலாய்ப்பாங்க. பட் ஆனா வெளியில எல்லாம் வந்தா கொஞ்சம் சைலண்டா தான் இருக்கும். சைலண்டா நடிப்பார் அவரு, நல்லவர் மாதிரி இல்லைங்களா? அவளுக்கு இவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுங்க? ரொம்ப பிடிச்ச விஷயம் அதான் என்ன கலாய்க்கிறது தான். அவர் உங்களுக்கு கலாய்க்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவர்கிட்ட அது ஒரு நல்ல விஷயம். அது ஃபன், பிகாஸ் நானும் அவரை சேர்ந்து கலாய்ச்சிட்டு ஓகே. இருப்பேன். பிடிக்காத விஷயம் அவர்கிட்ட? பிடிக்காத விஷயம் அதான் சம்டைம்ஸ் வெளில வந்தா கொஞ்சம் சைலண்டா இருப்பாரு. ரொம்ப சைலண்டா நம்மளே பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு என்ன சொல்லணும். சோ அவரோட சைலன்ஸ் வந்து ரொம்ப கொல்லுது சம்டைம்ஸ். ஓகே, சோ சுதா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்? ஷீ இஸ் லைக் ரொம்ப ஃபேமிலியோட அட்டாச்டு. அவ வந்து ஒரு விஷயம் ஐ திங்க் ஐ ஷுட் லேர்ன் ஃப்ரம் ஹர். என்னன்னா இப்போ ஏதாவது சம்டைம்ஸ் சின்ன ஆர்கியூமெண்ட் இருந்தா கூட இமீடியட்டா இந்த நெக்ஸ்ட் அடுத்த செகண்டு எதுவுமே நடக்காத மாதிரி வந்து பேசுவா. நானே யோசிப்பேன் என்ன இவ அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சம்டைம்ஸ் அந்த கோவம் கொஞ்ச நேரம் இருக்கும்ல, பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அப்படி கிடையாது. இம்மீடியட்டா வந்து பேசுவா, பார்த்தா ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருப்பா. ரைட். அதாவது நம்ம மேல தப்பா இருந்தா கூட. ஆமா, she react like nothing went wrong. பிடிக்காத விஷயம்? பிடிக்காத விஷயம் சிஸ்டர்ஸ் never get a chance. பிடிக்காத விஷயம் சொல்றதுக்கு நல்ல சான்ஸ் உங்களுக்கு சொல்லிடலாம். யோசிச்சிட்டு இருக்காத, வெயிட் லெட் மீ திங்க். அப்படிதான் எதுவும் இல்ல. ஆமா, டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேது. ஓகே, சோ எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப இமோஷனலா இருக்கேன். ஆமாமா, சீரியஸ்லி ஷீ இஸ் வெரி சென்சிட்டிவ். திட்டுவா. ஏதாவது ஒரு விஷயம்னாலே அதாவது இமீடியட்டா ரொம்ப ரியாக்ட் ஆயிடுவா. நானும் மம்மியெல்லாம் சொல்லுவோம், கொஞ்சம் காமா இருக்கு, எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஏதாவது அப்படியா அப்படின்ற மாதிரி ரியாக்ட் ஆயிடுவா. உங்க சிஸ்டருக்கு வந்து ஒருத்தர் போன்ல ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு, உங்க அம்மா கிட்ட டக்குன்னு சொல்லிட்டாங்க, உங்ககிட்ட சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் சொன்னாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் என்னதான் கூட்டிட்டு போய் காட்டினாங்க. அது நான் சொல்லல, மறந்துருக்காங்க. அவங்க கிளாஸ்ல வந்து 2 சந்திப்பு இருந்தாங்க, அது காமெடி நடந்தது. 2 சந்திப்பு இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் போன உடனே, அதாவது ஃப்ராங்க்லின் கீழே என்ட்ரன்ஸ் கீழே போன உடனே இவ போன உடனே ஹாய் சுதா, அந்த சந்தீப் வந்துட்டு ஹாய் சுதா ஹவ் ஆர் யூ, திஸ் இஸ் யுவர் சிஸ்டர் அப்படின்னு சொன்னோடனே உடனே இவ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண, திஸ் இஸ் சந்தீப். நான் உடனே ஷாக் ஆயிட்டேன், ஏன்னா அவரை பாக்குறதுக்கு அப்படியே நேபாளி மாதிரியே இருந்தது. ஐயோ இப்படி ஒரு ரசனை இவளுக்கு, இவ்வளவு இப்படி பாக்குறேன். உடனே இவ உடனே நாயை சொல்றா, இல்ல இல்ல அது இவரு கிடையாது. உயிர் வந்துருச்சுங்களா? சரி, இவரை பார்த்த உடனே என்ன நினைச்சீங்க? எவ்வளவு மார்க் போட்டீங்க? உண்மையே சொல்லுங்க. 9.5. முக்கியமான கொஸ்டின். ஹாஃப் மார்க் ஏன் குறைச்சிட்டீங்க? அதாவது நான் ஒன்னும் பார்த்து பேசினதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் பாக்குறேன் அப்பதான். அதனால அந்த ஹாஃப் மார்க் கட் பண்ணிட்டீங்க. அந்த ஹாஃப் மார்க் மெத்ததுக்கு வச்சுக்கிட்டீங்க. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, மச்சின்ன்றது எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்? சாலி ஆதி கர்வாரின்னு சொல்லுவாங்க ஹிந்தில. சோ இந்த சாலி பார்த்த உடனே எவ்வளவு மார்க் போட்டீங்க? உண்மையை சொல்லுங்க சந்தீப். அவங்க 9.5 on 10 தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அந்த மாதிரி நான் எதுவும் யோசிச்சதே கிடையாது. இப்போ யோசிச்சு சொல்லுங்களேன். இப்போ ஆக்சுவலா அந்த மாதிரி சொன்னா தப்பாயிடும். என்னங்க, இது தப்பே கிடையாதுங்க. நான் சொல்றேன், இப்போ இவங்களை பார்த்த உடனே ஒரு நோ சிஸ்டர்-இன்-லா பொண்ணு மாதிரி. ஆமா. என்ன ஆமான்ட்டீங்க? பொண்ணு மாதிரி இல்ல, சிஸ்டர் மாதிரி. என்னங்க இது? அப்படிலாம் கிடையாது ரிலேஷன்ஷிப். சாலி அதிகம் அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப் அப்படிதான். உண்மையாலுமே பிரதர் சிஸ்டர்ஸ் மாதிரி அடிச்சுப்பாங்க. எப்பவும் ஃபர்ஸ்ட் அங்கதான் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் நடக்கும். சிஸ்டர் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ரெஸ்டாரண்ட்ஸ் போகும்போது என்னையும் கூட கூட்டிட்டு போயிடுவாங்க. நானே இவங்க பக்கத்துல உட்காருவேன். எதுக்கு? மாட்னா உங்க வீட்ல உங்களை போட்டு கொடுப்பாங்களே தவிர இவங்கள போட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு இது வரைக்கும் புரியல. ஏமா நீ இப்படி இருக்க? எல்லா சொல்யூஷன் பண்ணீங்க. சில நேரத்துல என்ன கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. நான் அடம் பிடிச்சி இல்ல நான் வருவேன். என்ன பெருமை இந்த விஷயத்துல. போயிட்டு அங்க போயிட்டு ரெஸ்டாரண்ட்ல நாங்க 2 பேரும் தான் பக்கத்துல உட்கார்ந்திருப்போம், இவ ஆப்போசிட்ல உட்கார்ந்திருப்பா. ஆமா, நாங்க ஃபுட் எல்லாம் ஷேர் பண்ணி டோட்டலி டிஃபரண்ட். இப்போ உங்களுக்கு யூ ஆர் நாட் மேரிட் ரைட்? நோ. சோ உங்களுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்? இந்த மாதிரி சைலண்டா வேணாம், கண்டிப்பா டாக்டிவா வேணும். ஓகே. அண்ட் அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்ல இப்போதைக்கு. இப்போ லெட்ஸ் see maybe in future. எதிர்பார்ப்புகள் இல்ல. ஃபேண்டாஸ்டிக். ஆல்ரைட். உங்களுடைய சிஸ்டர் அண்ட் மாமா 2 பேருக்கும் வந்து ஒரு விஷஸ் கொடுக்கணும்னா வாட் வுட் யூ சிங்? ஒரு சாங் உங்களுக்கு பாடணும்னா என்ன பாட்டு பாடுவீங்க? Oh my god. இப்படி திடீர்னு கேட்டா என்ன பாடுறது? That is not specific. நீங்க அவங்களுக்கு பாடணும்னு அவசியம் கிடையாது. பட் as a couple இவங்களை பார்த்த உடனே உங்களுக்கு பாடணும்னா what would you sing? 100 வருஷம் இந்த மாப்பிளையும் பொண்ணுதான் பேரு வழங்க சிந்து வாழணும். Very nice. So you want them to be very happy together. But both the sisters have a lovely voice, இல்லையா, to sing together. நீங்களும் பாடுவீங்களா சந்தீப்? சுத்தமா பாட மாட்டீங்க. பாடினா வெறும் காத்து தான் வரும். அவங்களுக்கு மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆல்வேஸ் மியூசிக் எப்பவுமே ஓடிட்டு இருக்கா. பட் ஆனா தமிழ் சாங்ஸ்லாம் கிடையாது, only இங்கிலீஷ் சாங்ஸ். But anyway, musicல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. Musicல interest, Okay, so both the sisters எங்களுக்காக ஒரு பாட்டு சேர்த்து பாடலாமே? ஓகே. Any particular song? உங்க 2 பேருக்கு பிடிச்ச ஒரு பாடல் இந்த மாதிரி ஒரு அழகான மாப்பிளைக்காக
சந்தீப் நீங்க அப்படி கவுண்ட் டவுன் 3 2 1 கொடுங்க அவங்க பாடுவாங்க. அவர் பாருங்க பரதநாட்டியமே பாடுவாரு. ரெடியா? ஓகே சந்தீப். 3 2 1 ஆதார ஸ்ருதியந்த அன்னையன்பே அதற்கேற்றலயம் எந்தன் தந்தையன்பே ஸ்ருதிலயங்கள் தன்னை சுற்றும் ஸ்வரங்கள் எல்லாம் உறவான அமைந்த நல்ல இசை குடும்பம் திறந்த கதவு என்றும் மூடாது எங்க சிறந்த இசை வீரந்த குறையாது இது போல் இல்லம் எது சொல் தோழி பாமரி கரி 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 ததனி நிரி கரி கமக மத மத நிசா நிரிசா நிரிசா சா சா நிரி சரிதனி நீ நீத சரித மத சா சா நிரி சரித நீ நீத சரித மத தனி மத கக மக சரித மகரி காற்றில் வரும் கீதமே கண்ணலை அறிவாயோ. Thank you so much lovely ladies for that beautiful singing. Beautifully sang. ரெண்டு பேருமே ரொம்ப அழகா, அதாவது அந்த both together அந்த மாதிரி ஒரு beautiful song ரெண்டர் பண்றது ரொம்ப கஷ்டம். So happy that you guys have such a great voice and சந்தீப் உட்கார்ந்து அப்படியே ரசிக்கிறாரு. Alright, so thank you so much ஸ்ருதிகா, உங்களுடைய busy schedule டைம் எடுத்து உங்களுடைய sister and brother in law wish பண்ண இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. Well, இந்த மாதிரி moments வந்து ஒவ்வொரு நாளுமே எல்லாருடைய வாழ்க்கையிலும் அமையாது. When both the sisters are looking perfectly gorgeous and the மாப்பிள்ளை is sitting very quietly. So இந்த மாதிரி ஒரு perfect moment நான் capture பண்ணி உங்களுக்கு தர போறேன். I'm going to request you to sit next to your மாப்பிள்ளை. ஹோட்டல்ல மட்டும் தான் நீங்க to ஆமா கண்டிப்பா மாப்பிள்ளை நடுவுல தான் உட்காருவாரு. ரெஸ்டாரண்ட்ல கூட நீங்க அவர் பக்கத்துல தான் உட்காருவீங்க. So we'll get a picture together. Okay, and say cheese. Okay, இந்த perfect photograph உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி one last time நீங்க ரெண்டு பேரும் இவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் சொல்லலாம். Yeah, please. மாப்பிள்ளை கேட்கலாம். இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இவங்க கிட்ட பிடிக்காத விஷயம். ரொம்ப டெடிகேட்டடா தான் இருப்பாங்க ஒர்க்ல ரொம்ப டெடிகேட்டட். அந்த சோம்பேறித்தனமே காமிச்சது கிடையாது. ஏன்னா she does outdoor work always. அந்த 10-15 days போறது அந்த சலிப்பே கிடையாது. போயிட்டு வருவாங்க, திருப்பி பாப்பேன் 2 daysல போகணுன்ற மாதிரி கால் வரும். Still she happy and chirpy she is going outல. and பிடிக்காத விஷயம் சொல்லுங்க. ரொம்ப நீட்டா இருப்பாங்க. ரொம்ப நீட்டா. ஏன்னா என்கிட்டயும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலா. ரெண்டு சிஸ்டர்ஸுமே அப்படிதானா? ரெண்டு பேரும் கிளீனினஸ் நீட்னஸ் இதெல்லாம் அவ ரூமுக்கு போனா ஏன்னா இது எடுத்து இங்க வச்சிருக்கீங்க, இது எடுத்து அங்க வைங்க, அதை எடுத்து இங்க வைங்க, எதுக்கு இது பண்றீங்க அது பண்றீங்க எல்லாம் சொல்லிட்டே அப்படி இருப்பாங்க. கிடையாது. பிகாஸ் நான் ஒன்ஸ் இன் வைல் வருவேனா வந்துட்டு அப்ப க்ளீன் பண்ணிட்டு நான் போயிடுவேன். சோ ரிமோட் எடுத்தீங்களா அங்க வைங்க சொல்லிட்டே இருப்பா. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஜாலியா அப்படி பேசிட்டு இவங்க ஐயோ ரூமுக்கு வந்த மாதிரி. fantastic. So I have this perfect moment நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா with So sweet. your Thank sister's you so husband much. okay and அந்த perfect photograph உங்களுக்கு a gift for being here and இந்த மாதிரி இன்னும் பல moments நீங்க capture பண்ணனும்ன்றதுக்காக here is Fujifilm உங்களுக்காக வழங்கும் Instax 210 camera அழகான moments அப்பவே capture பண்ணி you can have a look at them. So thank you so much ஸ்ருதிகா, இன்னைக்கு டைம் எடுத்து இங்க வந்ததுக்காக. and சித்தினாலே you know மாப்பிளைக்கும் உங்களுக்கும் பிடிக்கிறதை விட அதிகமா உங்க குட்டிக்கு ரொம்ப அட்டாச்மென்ட் இருக்கும் இல்லீங்களா? ஏன்னா சித்தி is like the second mother, மாசின்னு வாங்க ஹிந்தில. செகண்ட் மதர் ஆக்சுவலா இவ ஃபர்ஸ்ட் மதர் மாதிரி. எப்பவுமே என் குழந்தைகிட்ட என்ன சொல்லுவா, பெரியமா பாருமா பெரியமா பாருமா. மம்மி டம்மின்றது யூசுவலா நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணிடுவோம். அவனுக்கு ஏதாவது நான் மேல இருந்து ஓடி வருவேன், இவர் ரிலாக்ஸ் கிச்சன்ல அவன் சும்மா இவரா அடிப்பாவே அழுதுட்டு இருக்கான். Okay, what's your son's name? அர்ஷன் மேஷக். Arshan Meshak. What does it mean? அர்ஷன் அர்ஷன் faithful. மீனிங் வந்து Complete. பவர்ஃபுல் அண்ட் கம்ப்ளீட். Powerful and complete. பாருங்க சித்தி டக்குன்னு எடுத்து விடுறாங்க. Well you guys but extremely beautiful family உங்களை to see you guys like this and chirpy and you know அவன் குழந்தை சித்தி கிட்ட extremely attached நினைக்கும்போது really sweet. Fantastic. On that note நம்ம எடுக்க போறது ஒரு சின்ன commercial break. திரும்பி வந்த உடனே எங்களுடைய compatibility எந்த அளவுக்கு இருக்கு and இந்த 3 ஆண்டுகள்ல எங்களுடைய wedding date எப்படி 2013 சொன்னாங்களோ கரெக்டான compatibility இருக்கா அந்த last 3 yearsல அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பட் அதற்கு முன்னாடி நம்ம எடுக்க போறது ஒரு சின்ன commercial break. இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம் powered by Cardio Life Perfect Hair. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். பவர்ட் பை கார்டியா லைஃப் பெர்ஃபெக்ட் ஹேர். வெல் we've got சுதா அண்ட் மிஸ்டர் குவைட் சந்தீப். ஆல்ரைட், உங்களுடைய கம்பேட்டபிலிட்டி ரவுண்ட் இப்போ நாங்க செக் பண்ண போறோம். உங்களுடைய கம்பேட்டபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு? 4.5 years of being in love and then 3 years of being married. இல்லையா, யூஸ்வலா அந்த 7 year each அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் இன் த மேரேஜ் பட் பியாண்ட் தட் 7 years of knowing each other. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒருத்தர் தெரியும் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? முதல்ல கணவரை கேட்கட்டுமா? ஓகே ரைட். சோ ஐ அம் கோனா ஆஸ்க் யூ, உங்க வைஃப் உங்க லவ் அக்செப்ட் பண்ணலனா என்ன பண்ணிருப்பேன்? I would have just continued with my normal life. That's it. கண்டினியூ வித் நார்மல் லைஃபா? அவங்க வேணாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா விட்டுட்டு போயிடுவீங்களா? I mean அப்படிதான் இருக்கும். அப்படிதான். நீங்க கண்டிப்பா திருப்பிலாம் ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க. இல்ல ஆன்சர் கிடைக்கிறவரை ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா சீஸோ இல்ல அவங்க ஆணித்தனமா இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் ப்ரெஷர் பண்ணேன். பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா அவங்க சொன்னது எப்படி இருந்தாலும் அவர் என்ன அக்செப்ட் பண்ற வரைக்கும் ட்ரை பண்ணிருப்பாரு. அவங்க கோவப்பட்டு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா மட்டும்தான் நீங்க விட்டுருப்பீங்களா? கரெக்ட் தான். கரெக்ட் தானா? ஓகே. எந்த டைப் ஆஃப் மூவி உங்க வைஃப்க்கு ரொம்ப பிடிக்கும்? அவங்க ஹாரர் ஃபிலிம்ஸா? ரொம்ப நான் இந்த ஆன்சர் சொன்னா உங்களுக்கு ஹாரர் ஃபிலிம் மாதிரி இருக்கும் இது. அவங்க சொன்னது வந்து படம் கடைசியில ஜாலியா இருந்தா எந்த படமா இருந்தாலும் பாப்பாங்களாமே. ஆமா, ஹாரர் எனக்கு பிடிக்கும். சாரி, நான் தான் தப்பா சொல்லிட்டேன். இல்ல ஆனா நான் அதை ஒத்துக்க மாட்டேன். நீங்க சொன்னதுதான் அது டூ ராங். தேர்ட், உங்க வைஃப் ஷாப்பிங் போனா எந்த பொருளை ரொம்ப விரும்பி வாங்குவாங்க? மெயினா ஆக்சஸரீஸ் அந்த மாதிரி. ஆக்சஸரீஸ். யூ காட் இட் ராங். சூப்பர். ஆக்சஸரீஸ் பாத்தீங்களா? ராங் என்னன்னா டவுட் வந்துருச்சு அவருக்கு. யூ காட் இட் அப்சல்யூட்லி ரைட். ராங் என்னன்னா இல்ல சத்தியமா நான் தானே செலவு பண்ணுவேன், எனக்கே ராங்ன்றீங்களா அப்படின்ற மாதிரி. இல்ல யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். ஆக்சஸரீஸ்ல அதிகமா செலவு பண்ணுவாங்களா? ஓகே, தி லாஸ்ட் क्वेश्चन. உங்க வைஃப்க்கு பிடித்த பெட்? First I gifted her a dog actually, Labrador. Labrador. What is the dog's name? Jessie. நீங்க டப்புன்னு இப்படி பேசுறீங்க. ஓகே, சோ நீங்க கொடுத்த gift வந்து ஒரு டாக் தான். No, that was the first gift which I gave after marriage. கல்யாணத்துக்கு அப்புறம் முதல்ல கொடுத்த gift your pet dog. Yes. How sweet. Okay, so out of 4 நீங்க 2 கரெக்ட்டா சொல்லிருக்கீங்க. 2 on 4. சுதமா 2 இல்ல 3 இல்ல 2. நான் தான் கொடுக்கணும் மார்க், நீங்க சொல்லாதீங்க. 2 on 4. ஆல்ரைட், உங்களுக்கு கேட்க போற 4 கேள்விகள். நீங்க உங்க மார்க்கை சேஃப் கார்ட் பண்ணுங்க இப்போ. உங்க ஹஸ்பண்டுக்கு எந்த பாட்டு கேட்கும்போது உங்க ஞாபகம் வரும்? அப்பெல்லாம் ஞாபகம் வராது அவருக்கு. யாருமே வராதா? என்ன மாதிரி பாடல்கள் கேட்பாரு அதிகமா? அவர் எல்லாம் இங்கிலீஷ் சாங் கேட்பாரு. ஆல் டைப் ஆஃப் மியூசிக் அவருக்கு எல்லாமே பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும். பட் எந்த பர்టిక్యులர் சாங் பர்టిక్యులர்லாம் எதுவும் கிடையாது. ஞாபகமே வராது. உங்க ஞாபகமே வராதா? அப்படினா பட் he won't relate a song to it. Yes. அதுதான் அவர் சொன்னார், I can't relate a song எல்லாம் to her அப்படிட்டாரு. சூப்பர். உங்க ஹஸ்பண்ட் விடணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் உங்களுக்காக என்னது? கோவம். அப்சல்யூட்லி. உங்க ஹஸ்பண்டுக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடித்த விஷயம் என்னது? உங்களுடைய ஒரு பர்టిక్యులர் கேரக்டரிஸ்டிக் உங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். வாட் இஸ் இட்? உங்க சிஸ்டரும் மென்ஷன் பண்ணாங்க அத ஸ்பெசிஃபிக்கா. அதான் லைக் எந்த விஷயமா இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ் ஆயிடுவேன். காம்ப்ரமைஸ் ஆயிடுவீங்க, மறந்துடுவீங்க, மன்னிச்சிருவீங்க. எஸ். யா, தட்ஸ் வாட் இட் இஸ். அவரும் உங்களோட forgiving tendency அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நிறைய விஷயங்கள் அவர் கூட சண்டை போட்டு நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? ஆமா, அது வெரி ஈஸி. அதனால கன்வின்ஸ் பண்ணேன். சாரின்னு இல்ல, அவர் எப்படி சண்டை போட்டா இன்கேஸ் நான் கோவமா இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு, அப்படியே டைவர்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது டாபிக் எல்லாம் பேசி ஜாலியா காமெடி பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. சூப்பருங்க. ஓகே, உங்க ஹஸ்பண்டுக்கு மிகவும் பிடித்த கேம் எது? ஐ திங்க் ஃபுட்பால். Football? You got it right. Thank you. 4 on 4. Wow. சூப்பருங்க. பட் வண்டர்ஃபுல் இல்லீங்களா? she knows so much about you. ஆனா குவைட்டா இருக்கிற நீங்க தான் இன்னும் அதிகமா அப்சர்வ் பண்ணனும். இவங்க பேசிக்கிட்டு உங்களை அப்சர்வ் வேற பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டிருந்தீங்கல, அது எனக்கு நல்லா தெரியும். இவர் என்ன ட்ரை பண்ணுவாரு, ஆனா வந்து நான் நோ சொல்லிருந்தேனா அதுக்கு அப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டாரு. அதுதான் நீங்க நோ சொல்லியே நீங்க உடனே ஒத்துக்கிட்டீங்களே. சூப்பர். இந்த ஆப்பர்சூனிட்டி எடுத்துக்கிட்டு உங்களுடைய லிட்டில் பாய் கூட நாங்க இன்ட்ரோ듀ce பண்ணனும்னு ஆசைப்படுறோம். So can we have him here? Yeah, sure. கூப்பிடுங்க. Hello. Say hi. So who's boy? Mommy's boy or daddy's boy? Actually grandparents boy. Grandparents boy or chitti's boy இல்லையா? இல்லையா? மம்மி டாடியும் தான். அது மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் ஓட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. Right. சாப்பிட்டாச்சா? It's not even one. Next month one. He's going to be one. Yeah. Fantastic. Okay, so tell us as a signing off note, Sudha, I hope you enjoyed yourself in the நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் நீங்க வந்திருக்கு. So உங்களுடைய signing of words, your participation in the show, அத பத்தி ஒரு சில வார்த்தைகள். ஓகே, நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலா
பிகாஸ் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லைக் எங்க லவ் உங்களோட லைஃப் மெயினான மேரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ண முடிஞ்சது. ஆப்பர்ச்சுனிட்டி இது ஐ மீன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே ஷேர் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அண்ட் சர்ப்ரைஸா என்னோட சிஸ்டர் இங்க கூட்டிட்டு வந்தது. ஸோ இட்ஸ் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட். For me it has been a nervous experience. Yeah, it's been a nerve-wracking experience Nerve-wracking உங்களுக்கு. experience, Nervous கூட கிடையாது, nerve-wracking experience. Thank you so much. நீங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம வீட்டு கல்யாணம்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக. Wish you all the very very best உங்களோட கெரியர்ல. அடுத்து உங்களுக்கு லேண்ட் ஒன்னு தான் பாக்கி இருக்கு. வானத்தை பார்த்துட்டீங்க, கடலை பார்த்தாச்சு. Next kind of a land business. All the very very best. Thank you so And much. God bless you little boy. Stay happy forever. Well, ஒரு very cute family. Very little words but loads of love. Well, அந்த மாதிரி ஒரு அழகான குடும்பம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்க போறோம். Until then it's me Archana saying tata bye bye. இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். Powered by Cardia Life Perfect Hair. All right. உங்களுக்காக நல்லா சாப்பாடு வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher. Thank you so much. Thank you. And Essentials Hair Dressing by Tony and Guy வழங்கும் ஒரு gift voucher. Thank you. smartshoppers.in வழங்கும் 5,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு gift hamper. Thank you so much. Hanbo Home Appliances வழங்கும் 5,000 ரூபாய் மதிப்புள்ள home appliances. உங்களுக்காக எவரெஸ்ட் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் வழங்கும் 3 liters வாட்டர் ஹீட்டர். Thank you so much. so much.